சுற்றுச்சூழல் கல்வி. திடக்கழிவு மேலாண்மை. திடக்கழிவு என்பது வீடுகளில், வியாபார ஸ்தலங்களில், வேளாண்மை செயல்பாடுகள் என்று பல அளவுகளிலிருந்தும் வெளியேற்றப்படுகிறது. இந்த திடக்கழிவுகள் உலகளவிலும் மற்றும் இந்திய அளவிலும் சரி பல ஆயிரக்கணக்கான டன்கள் தினந்தோறும் உருவாக்கப்படுகிறது. திடக்கழிவுகளின் வகைகள். உயிரிய சிதைக்கப்படுபவை, உயிரிய சிதைக்கப்பட முடியாதவை. இந்த உயிரிய சிதைக்கப்படுபவை நுண்ணுயிர்களால் எளிதில் சிதைக்கப்படுகின்றது. உதாரணமாக ஆடு மாடு மனித கழிவுகள் மற்றும் இறந்த விலங்கு தாவரங்கள், காய்கறி கழிவுகள். உயிரிய சிதைக்கப்பட முடியாதவை நுண்ணுயிரிகளில் எளிதில் சிதைக்கப்பட முடிவதில்லை. உதாரணமாக நெகிழிகள், கான்கிரீட்டுகள், உலோகங்கள். திடக்கழிவுகள் மேலும் எரியக்கூடியது, எரிய முடியாதது என இருவகைப்படுகிறது. வெப்பத்தினால் எரியும். உதாரணமாக காகிதம், அட்டைப்பெட்டி, பிளாஸ்டிக், மரம், ரப்பர் போன்றவை. எரிய முடியாதது கண்ணாடி, உலோகங்கள் போன்றவை. பொதுவாக திடக்கழிவுகள் காகிதம், அட்டைகள், பொட்டலம் கட்ட உதவும் பொருட்கள், பிளாஸ்டிக், காய்கறி கழிவுகள், பல்புகள், உடைந்த கண்ணாடிகள், பயன்படுத்தப்பட்ட துணிகள், கோணிப்பைகள், மருத்துவ கழிவுகள் என பலதரப்படுகிறது. திடக்கழிவுகள் வீட்டு கழிவுகள், வியாபார கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், விவசாய கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள், நகராட்சி கழிவுகள் மற்றும் கழிவுகள் என வகைப்படுத்தப்படுகிறது. கழிவுகள் என்பது கணினி அதாவது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கழிவுப் பொருட்கள். திடக்கழிவுகள் காரணமாகவும் உருவாகக்கூடிய இடங்கள். பெரும்பாலும் தொழிற்சாலைகள், வீடுகளில் செயல்படுத்தப்படுகின்ற கழிவுகள், வேளாண்மை, சுரங்கத் தொழில், குவாரிகள், கட்டுமான பணிகள், உணவகங்கள், மருத்துவமனைகள் மற்றும் மின்னணு பொருட்களால் ஏற்படும் கழிவுகள். திடக்கழிவுகளால் ஏற்படும் பாதிகள். துர்நாற்றம், நோய் பரப்பும் பூச்சிகளின் இனப்பெருக்கம், நோய் உண்டாக்கும் கிருமிகளின் இனப்பெருக்கம், நிலத்தடி நீர் அசுத்தமாதல், அதனை எரிப்பதனால் உருவாகும் புகையினால் காற்று மாசுபாடு என பல பக்க விளைவுகள் ஏற்படுகிறது. மலை போல குவிந்திருக்கும் கழிவுப் பொருட்களால் நமது அன்றாட வாழ்க்கையின் நிலைமை பாதிக்கப்படுகிறது. திடக்கழிவு மேலாண்மை. இந்த திடக்கழிவுகளை அப்புறப்படுத்துவது, அதை சரியான முறையில் அப்புறப்படுத்துவது திடக்கழிவு மேலாண்மை எனப்படும். இது பல வகைப்படுகிறது. குழியில் நிரப்புதல், கலப்புறமாக்குதல், எரித்து சாம்பலாக்குதல், மறு சுழற்சி செய்தல், பைரோலைசிஸ், குறைவான அளவில் பயன்படுத்துதல், மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதல். நிலத்தில் நிரப்புதல் என்பது நிலத்தில் குழி தோண்டி அதில் குப்பைகளை சேகரிப்பது. இதன் மூலம் இது உரமாக மாற்றப்படுகிறது. குப்பைகளை நிரப்பும் போது 1.5 மீட்டர் உயரம் வரை முதலில் குப்பைகளை சேர்க்க வேண்டும். பின்னர் அரை அடி அளவுக்கு மண்ணால் மூட வேண்டும். அதன் மேல் திரும்பவும் குப்பைகளை சேகரிக்க வேண்டும். இவ்வாறு பல அடுக்குகளாக குப்பைகள் சேகரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அடுக்குக்கும் இடையில் மண் சேர்க்கப்படுகிறது. இவ்வாறு சேர்க்கப்பட்ட குழிகள் 3 அல்லது 4 மாதங்களுக்கு மூடப்படுகிறது. இந்த 4 மாதங்களில் நுண்ணுயிர்கள் இதனை சிதைத்துவிடும். இதில் உருவாகும் வாயுவானது மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படுத்தலாம். மக்கிய குப்பைகளை உரமாக பயன்படுத்தலாம். நிலத்தை நிரப்புதல் ஏற்படும் நன்மைகள். சிக்கனமானது, அதிக செலவு இல்லாதது, கழிவுகளை தனித்தனியாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறு சுத்திகரிப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, தாழ்வான பகுதிகள், குவாரிகள், பள்ளமான இடங்களை இதற்கு பயன்படுத்தலாம். இதிலிருந்து உருவாகும் வாயு உயிரி வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது. அது கழிவு மீண்டும் உரமாக பயன்படுத்தப்படுகிறது. கலப்புறமாக்கல் 4 வகைப்படும். விண்ட்ரோ கம்போஸ்ட் கலப்புறமாக்கல், காற்று ஸ்டடி பைல் கலப்புறமாக்கல், இயந்திர கலப்புறமாக்கல், மண்புழு கலப்புறமாக்கல். விண்ட்ரோ கலப்புறத்தில் திடக்கழிவுகள் பல அடுக்குகளாக முக்கோண வடிவத்தில் தரையின் மேல் மட்டத்தில் சேகரிக்கப்படுகிறது. இது முக்கோண வடிவில் குவிக்கப்படுவதால் எல்லா பகுதிகளிலும் காற்று வருகிறது. அதனால் காற்றோட்டத்தில் இது சிதைக்கப்படுகிறது. காற்றோட்ட ஸ்டடி பைல் கலப்புறமாக்கல், ஏரேட்டட் ஸ்டாட்டிக் பைல் கம்போஸ்டிங். இம்முறையில் இந்த குப்பைகள் முக்கோணமாக குவிக்கப்பட்ட குப்பைகளுக்கு இடையே குழாய் அமைக்கப்பட்டு அதில் காற்று உட்செலுத்தப்படுகிறது. காற்றோட்டமான நிலையில் சிதைக்கப்படும் பொழுது துர்நாற்றம் வீசுவதில்லை. இயந்திர கலப்புறமாக்கல் பெரிய பயோரியாக்டர் எனப்படும் இயந்திரங்களில் செய்யப்படுகிறது. மண்புழு கலப்புறமாக்கல் கலப்புறத்திற்கு செய்வதற்கு மண்புழுக்களை உபயோகிக்கப்படுத்துகிறது. இதற்கு காற்றோட்டமும் ஈரப்பதமும் தேவைப்படுகிறது. அடுத்ததாக எரித்து சாம்பலாக்கும் முறை. திடக்கழிவுகளை எளிய முறையில் அகற்றுவது இது ஒரு முறையாகும். இது கிட்டத்தட்ட ஆக்சிஜனேற்ற முறையாகும்.
இதில் அதிக வெப்பம் வெளியாகிறது. இந்த வெப்பத்திலிருந்து நீராவி உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மின்சாரம் பயன்படுத்தப்படுகிறது. மறுசுழற்சி செய்தல். கழிவுப் பொருட்களை மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பயனுள்ள பொருளாக மாற்றுதல். காகிதங்களை பயன்படுத்தி மீண்டும் காகிதம் செய்யலாம். மாட்டு சாணம் போன்றவற்றை உபயோகித்து எரிவாயு உற்பத்தி செய்யலாம். திடக்கழிவுகளை எரித்து அதிலிருந்து ஆற்றல் பெறலாம். ஆடு மாடுகளை வெட்டுவதிலிருந்து வேறுபடும் கழிவுகளை மற்ற உயிரினங்களுக்கு தீவனமாக கொடுக்கலாம். மரத்தூள் போன்றவற்றை எரிபொருளாக பயன்படுத்தலாம். உலோக வகைகளை மறுசுழற்சி செய்யலாம். பைரோலைசிஸ் எனப்படும் திடக்கழிவுகளை ஆக்சிஜனற்ற நிலையில் வெப்பத்தில் சிதைப்பது பைரோலைசிஸ் எனப்படும். இம்முறையில் திடக்கழிவிலிருந்து வாயு, திரவம் மற்றும் கரி மூன்றும் தயாரிக்கப்படுகிறது. மீத்தேன், ஹைட்ரோகார்பன்கள் போன்ற வாயுக்கள் உற்பத்தியாகிறது. இதை எரிபொருளாக பயன்படுத்தலாம். அசிட்டிக் அமிலம், அசிட்டோன், மெத்தனால் போன்ற திரவம் உற்பத்தியாகிறது. இதை கரைப்பான்களாக உபயோகிக்கலாம். கார்பன் எனப்படும் கரியை எரிக்க பயன்படுத்தலாம். குறைவான அளவில் பயன்படுத்துவதே மிக சிறந்தது. மூலப்பொருட்களை குறைந்த அளவில் பயன்படுத்தும் போது கழிவு உருவாகுவது குறைக்கிறது. பொருட்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும் போது கழிவு, அதிலும் திடக்கழிவு உருவாகுவது தடுக்கப்படுகிறது. உதாரணமாக செய்தித்தாள்களை பொட்டலம் அடிக்க பயன்படுத்தலாம். மிதிவண்டி குழாய்களை ரப்பர் பேண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தலாம். திடக்கழிவு மேலாண்மை 3 Rகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. குறைவான அளவு பயன்படுத்துதல், மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல். இவ்வாறு அனைவரும் தங்களால் இயன்ற அளவு 3 Rகளை குறைவான பயன்படுத்துதல், மீண்டும் மீண்டும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல் என்ற கோட்பாடை மேற்கொண்டால் திடக்கழிவு மாசை வெகு அளவுக்கு குறைக்க முடியும்.